தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. பாதைகளை செவ்வைப்படுத்தும் தேவன். நீதிமொழிகள் 3:6 உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். சாலமன் ஞானி கூறுகிறார், இந்த உலக வாழ்வில் உன் சுய புத்தியின் மேல் சாயாதே, உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருக்க வேண்டும். இன்று பிள்ளைகள் பெற்றோரை நம்பி வாழுகிறார்கள். கணவன் தமது கைகளின் பிரயாசத்தை நம்பி வாழுகிறார். மனைவி தன் கணவனை நம்பி வாழுகிறாள். பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை நம்பி வாழ்கின்றனர். இந்த நம்பிக்கை பல வேளைகளிலும் நமக்கு ஏமாற்றத்தை தான் தருகிறது. ஆனால் நம்மை தாயின் கருவிலே பெயரிட்டு அழைத்த தேவனுக்கு நம்மை எப்படி உயர்த்த வேண்டும் என்று தெரியும். எனவே நாம் ஒவ்வொரு நாளும் செய்யும் வேலைகளிலும் கர்த்தரை நினைத்து துவங்குவோமானால் வருஷத்தை நன்மையாக்கி பாதைகளை நெய்யாய் புளியச் செய்யும் ஆண்டவர் நமது பாதைகளை சரி செய்வார். தாவீது கூறும்போது, கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்பட்டு போவதில்லை. அசைய வேண்டிய சூழ்நிலைகள் வந்தாலும் செவ்வைப்படுத்துவார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்பா ஆலோசனையில் நடந்தால் பாதைகள் செவ்வைப்படும். மாத்திரமல்ல, தாவீது ராஜா கூறுகிறார், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. எவ்வளவு உண்மை பாருங்கள். தாவீது ராஜா பாவம் செய்த போதெல்லாம் தீர்க்கதரிசிகளால் உணர்த்திய போது தனது வழிகளை சரி செய்து ஆண்டவரையே நினைத்து வாழ்ந்தார். பிரியரே, தானியேலும் அவன் நண்பர்களும் சிங்கங்களின் கெபியில் எரிகிற அக்கினி சூளைக்கும் பயப்படாமல் ஆண்டவருடைய பாதையையே தெரிந்து கொண்டனர். தினமும் 3 வேளையும் ஜெபித்தனர். எனவே நேபுகாத் நேச்சாரையும் ஜனங்களையும் ஆண்டவருடைய வழியில் நடத்தினதை பார்க்கிறோம். நாமும் நம்மை ஆண்டவருடைய ஆலோசனைக்கு விட்டு கொடுப்போமா? இறைவா, இன்று உம்முடைய விருப்பப்படி என்னை நடத்தும் என்று அர்ப்பணிப்போம். நம்முடைய காரியங்களை எல்லாம் வாய்க்கச் செய்வார். அவருடைய வசனத்தில் வளர வேண்டும். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று சமர்ப்பித்து வாழுவோம். ஆமேன். செபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். நாங்கள் பல நேரங்களிலும் என்னுடைய சொந்த ஆலோசனையின்படியே நடக்க விரும்புகிறோம். உம்முடைய ஆலோசனையின்படி நாங்கள் நடக்க, எங்களுடைய பிள்ளைகள் நடத்தப்பட உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன்.